ஹலோ மக்களே, 1200 ஆண்டுகள் பழமையான முருகன் கோவில்ல 17 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முருகருடைய திருவுருவ சிலை 7 அடியில் இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான் சொல்றாங்க. முருகரோட சேர்ந்து வள்ளி தேவசேனையுமே சிறப்பான ஒரு திருவுருவ சிலையில இந்த கோவிலை அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவில ஒட்டின மாதிரியே ஒரு குளமும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல தைக்கிருத்திகை, தைப்பூசம் ஆகிய 2 விசேஷங்களை முருகருக்கு சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணி திருவிழாவே நடத்துவாங்க. இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேரும் சொல்றாங்க, வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகன் அப்படின்னு சொல்லி. அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த கோவில்ல இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பாக்குறப்பதான் எனக்கே புரிஞ்சுது. அடிக்கிற வெயில கூட பொருட்படுத்தாம ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து காலையிலே கூட ஆரம்பிச்சாங்க. கை குழந்தைகளை இந்த அடிக்கிற வெயில நின்று அந்த முருகனை தரிசனம் பண்ணாங்க. அண்ட் இந்த கோவில்ல நடக்கிற கும்பாபிஷேகம் மிகவும் பாதுகாப்பா நடக்கணும் அப்படின்றதுக்காக கோவில் என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள ஃபுல்லாவே ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டியோட ட்ரோன் கேமராஸ் மூலமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா இந்த நிகழ்வு 9 to 10 மணிக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கூட ஆரம்பிச்சாங்க. அரோகரா கோஷங்கள் வான பிளக்கிற அளவுக்கு முழங்க ராஜகோபுரத்தில் இருக்க 7 கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. கோவில் கோபுரத்தை சுத்தி உள்ள மக்கள் மேல எல்லாருக்குமே ட்ரோன் மூலமா புனித நீரானது தெளிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பைப் மூலமாவும் எல்லார் மேலேயுமே புனித நீரை தெளிச்சாங்க. இந்த புனித திருத்தலம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் ஒரகடம் செல்லும் வழியில திருப்பெருமந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்க போற வழியிலேயே வல்லக்கோட்டை முருகன் கோவில் செல்லும் வழி அப்படின்னு போர்டும் போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கும்.